டர்க்கி எல்லாம் யுத்தம்னு வந்துருச்சுன்னா அமெரிக்காவையே அசால்ட்டா எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவர்கள் தான் நேட்டோவில் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்று. அவ்வளவு பெரிய ராணுவ தயாரிப்புகள். ஈரான் அதே போன்று சவுதி அரேபியாவெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ராணுவ வலிமை கொண்ட ஒரு நாடு. இவங்க தான் உஸ்மானிய கலாபத்தை கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற குரூப். அந்த அளவுக்கு இருக்கிற குரூப் அமெரிக்க ஜனாதிபதி செஞ்ச இந்த மிக மோசமான காரியத்தை பாராட்டி அறிக்கை போடுறார் அர்துகான். அடுத்த சர்வதேச விளையாட்டுகளில் இஸ்ரேலுடைய எந்த ஒரு ஜேசிலையும் எங்களுடைய லோகோக்கள் பதியப்படாது, அவர்களுக்கும் எங்களுக்குமான அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்கிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு வெளிப்படையாக ரீபுக் கம்பெனி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, அத்தனை அரபு நாட்டுக்காரன் சொன்னதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு போட்டு அவன் யாரா எனக்கெல்லாம் சொல்றதுக்கு, நான் சொல்றதை நீ செய்யணும் சொல்லி அமெரிக்கா காரனுக்கே திருத்தம் சொல்லி இருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், அரபு இஸ்லாமிய நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பாலஸ்தீனத்தினுடைய யதார்த்தத்தை இஸ்ரேலுக்கு ஆதரவாக வடிவமைக்கும் ஒரு திட்டத்திற்கான ஒரு செயலாக மாறிவிடும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 725வது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய அரபு நிலப்பரப்பிலும் சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அடாவடித்தனமான இந்த ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் என்பது சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலியர்கள் யார், யூதர்கள் யார், ஜியோனிஸ்டுகள் யார், அமெரிக்கர்கள் யார், உண்மையில் பாலஸ்தீன அப்பாவிகள் யார் என்கிற அழகான பிம்பங்களை மக்கள் மயப்படுத்தி விட்டது என்றுதான் நம்ம அத்தனை பேருமே மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்குது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் ஒரு தேசத்தை ஆக்கிரமித்து அந்த தேசம் எங்களுடைய தேசம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் உண்மையான தேசமே பாலஸ்தீனம் தான் என்பது தற்போது மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிகிற ஒரு நிலையாக மாறி இருப்பது மட்டுமல்லாமல், பல சர்வதேச நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளும் நடந்தேறக்கூடிய சூழல்ல பல நிறுவனங்களும் இஸ்ரேலோடு நாம் கூட்டு சேர்ந்தால் இனிமேல் நம்மால் சம்பாதிக்க முடியாது, நமக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு விடும் என்கிற எண்ணத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலை விட்டும் தூரமாகிற வேலைகளையும் அவங்க செய்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் ரீபுக் கம்பெனி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இனிமேல் இஸ்ரேலுக்கான விளையாட்டுத்துறைக்கான தங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் இனிமே கிடையாது என்று சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. அடுத்த சர்வதேச விளையாட்டுகளில் இஸ்ரேலுடைய எந்த ஒரு ஜேசிலையும் எங்களுடைய லோகோக்கள் பதியப்படாது, அவர்களுக்கும் எங்களுக்குமான அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்கிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு வெளிப்படையாகவே ரீபுக் கம்பெனி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, இந்த ஏஐ அப்ளிகேஷன்கள் குறிப்பாக சாட் ஜிபிடி, டீப் சீக், ஜெமினி போன்றவைகள் இருக்கின்றன. இதுல சாட் ஜிபிடி, இந்த சாட் ஜிபிடில யார் எதை தேடினாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான, இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு இல்லாத, பாலஸ்தீனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் அது கொடுக்க வேண்டும் என்கிற பின்னணியில இஸ்ரேல் தற்போது சாட் ஜிபிடியோட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பதாகவும் சுமார் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலான ஒப்பந்தம் அதிலே இடப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த ஃப்ளோட்டிலா கப்பல்கள் கிட்டத்தட்ட காசாவுக்கும் இவர்கள் போகிற பகுதிக்கும் இடையில வெறும் 305 கடல் மைல் தூரங்கள் தான் இருக்கிறது. ரொம்ப நெருக்கத்துக்கு காசாவுக்கு போயிட்டாங்க. இவர்களுக்கு பின்னணியாக, இவர்களுக்கு பாதுகாப்பாக துருக்கி, அதே போன்ற ஸ்பெயின், அதே நேரத்தில் இத்தாலி ஆகிய கடற்படை கப்பல்களும் இவர்களுக்கு பாதுகாப்பாக போய்கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லி இருக்கிறோம். இந்த நிலையில இந்த கடற்படை கப்பல்கள் தொடர்ந்து காசா வரைக்கும் எங்களோடு பாதுகாப்பாக வர வேண்டும் என்று சொல்லி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி இன்றைக்கு அறிவித்திருந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல துருக்கி, அதே போன்று ஸ்பெயின், அதே நேரத்தில் இத்தாலி ஆகிய கடற்படை கப்பல்கள், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய கப்பல்கள் காசாவை நோக்கிய பயணத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று எங்களுக்கு அறிவித்து விட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஐடிஎஃப், இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் எடுத்திருக்கக்கூடிய செய்திகள் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ராணுவ
கப்பல் ஒன்றை இஸ்ரேல் தயார் செய்து கொண்டிருக்கிறது, ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே இருக்கிறத. எதுக்காக கேட்டால் அந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில் வரக்கூடிய கப்பல்களில் இருக்கிறவர்களை கைது செய்வதற்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த கப்பல்கள் அஷ்டோது துறைமுகத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் என்றும் சில கப்பல்கள் தேவைப்பட்டால் மூழ்கடிக்கப்படும் என்பதையும் இன்றைக்கு வெளிப்படையாகவே இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஆனாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் காசாவை நோக்கி போவோம் என்று சொல்லி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில் இருக்கக்கூடிய கப்பல் இருக்கக்கூடிய மக்கள் காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நிலையில நமக்கெல்லாம் தெரியும். நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சந்தித்துக் கொண்டார்கள். இந்த சந்திப்புல பாலஸ்தீனம் தொடர்பான பல முக்கியமான விவகாரங்கள் வெளிப்பட்டது. குறிப்பாக 20 அம்ச தீர்மானம் ஒன்றை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தில் என்ன இருக்குதுங்கிறத தனி வீடியோவாக நம்ம இன்னைக்கு காலையிலே வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க 20 அம்ச தீர்மானத்தை தனியாக பார்த்துக்கிறங்க. ஆனால் இந்த தீர்மானங்கள் தொடர்பாக தற்போது பல செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அதில் முக்கியமான விவகாரம் என்னன்னா, 20 அம்ச தீர்மானங்கள் பற்றியோ அல்லது அடுத்ததாக காசாவிலே என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை பற்றியோ அமெரிக்காவோ அல்லது அதனுடைய நேச நாடுகளோ எங்களோடு எதுவுமே பேசவில்லை என்று சொல்லி ரஷ்யா சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறது. சீனாவும் இதே அறிவிப்பை செய்திருக்கக்கூடிய சூழல்ல காசாவில் இரத்த களரியை நிறுத்துவதற்காக ட்ரம்பினுடைய முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் தற்போது தகவல் வெளியிட்டு இருக்கிறார். இந்த அர்துகானுடைய அறிவிப்பு அப்படியே வச்சுக்கிறங்க. பின்னாடி நம்ம நிறைய தகவல்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில ட்ரம்பினுடைய திட்டத்தில் நெதன்யாஹு நிறைய திருத்தங்களை செய்திருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அமெரிக்கா அதே போன்று அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தது. அமெரிக்காவும் அரபு இஸ்லாமிய நாடுகளும் தான் ஆரம்பத்தில் இதை பற்றி பேசினாங்க. ஈவன் டர்க்கி உட்பட துருக்கி உட்பட எல்லோருமே பேசி எடுத்த ஒரு முடிவு இதுதான். நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்க போறோம், இதைத்தான் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் கொடுக்க போறோம் என்று சொல்லி அமெரிக்கா சொன்னதுக்கு பிறகுதான் அரபு நாடுகள் ஒப்புக்கொண்டதாகவும், ஆனால் தற்போது இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளில் நெதன்யாஹு நிறைய திருத்தங்களை பண்ணிட்டாரு. அத்தனை அரபு நாட்டுக்காரன் சொன்னதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவன் யாரா எனக்கெல்லாம் சொல்றதுக்கு, நான் சொல்றதை நீ செய்யணும் சொல்லி அமெரிக்கா காரனுக்கே திருத்தம் சொல்லி இருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாஹு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், இந்த திட்டத்தில் குறிப்பாக காசாவில் இருந்து இஸ்ரேல் எப்போது வெளியாகும் என்பது அதில் எந்த ஒரு காலக்கெடுவும் கிடையாது. நம்ம அந்த 20 அம்ச தீர்மானத்தை வீடியோவில் நீங்க பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எப்போ இஸ்ரேல் காசா விட்டு வெளியே போகுங்கிற எந்த டேட்டும் கிடையாது. அந்த டேட்லைன் இல்லாத அந்த விவகாரத்தை யார் கையாண்டிருக்கான்னு கேட்டா பெஞ்சமின் நெதன்யாஹு தான் அதில் திருத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த செய்தி அந்த நேரத்தில் இவர் இப்படி திருத்தம் பண்ணிட்டார் என்பது பெஞ்சமின் நெதன்யாஹுவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சந்திப்பதற்கு முன்பதாகவே சவுதி அரேபியா, ஈஜிப்ட், ஜோர்டான், டர்க்கி ஆகிய நாடுகளுக்கு தெரிந்து அவர்கள் கடுமையாக கோபப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சதை எப்படி பெஞ்சமின் நெதன்யாஹு மாத்தலாம் என்று கோபப்பட்டார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பெஞ்சமின் நெதன்யாஹு இதை திருத்திட்டாரு, இது காசாவுக்கு எதிராக வந்து முடிய போகுதுங்கிறது அர்துகானுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவர் அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, காசாவில் இரத்த களரியை நீக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய திட்டம், டொனால்ட் ட்ரம்புடைய திட்டம் பாராட்டத்தக்கது அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த டர்க்கி எல்லாம் காசாங்கிறது காசாட சின்ன ஒரு ராணுவம், அவங்களே இவ்வளவு பெரிய ராணுவத்தை எதிர்கொண்டு 2 வருஷம் சண்டை பிடிக்கிறாங்க. டர்க்கி எல்லாம் ஒரு யுத்தம்னு வந்துருச்சுன்னா அமெரிக்காவையே அசால்ட்டா எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவர்கள் தான் நேட்டோவில் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்று. அவ்வளவு பெரிய ராணுவ தயாரிப்புகள், ஈரான் அதே போன்று சவுதி அரேபியாவெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ராணுவ வலிமை கொண்ட ஒரு நாடு. இவங்க தான் உஸ்மானிய கலாபத்தை கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற குரூப். அந்த அளவுக்கு இருக்கிற குரூப் அமெரிக்க ஜனாதிபதி செஞ்ச இந்த மிக மோசமான காரியத்தை பாராட்டி அறிக்கை போடுறார் அர்துகான். ஆனா நேற்று இரவே இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்பதாகவே இதுக்கு எதிராக பேசியும் இருக்கிறார். அப்ப பேசினா அதுல உறுதியா இருக்கணுமா இல்லையா? இதுக்கு எதிராக பேசி போட்டு அவங்க திருத்தம் செஞ்சதையே சூப்பர் என்று சொல்றாருன்னா காசாவை மீட்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாஹு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தில் தனி அரசாங்கத்தை உருவாக்குவது தொடர்பாக அமைதி ஒப்பந்தத்தில் எதுவுமே எழுதப்பட்டிருக்கவில்லை என்கிறார் பெஞ்சமின் நெதன்யாஹு. திருத்தினது போக எதுவுமே இல்லைங்கிறார். இது அவர் சொல்றதை நம்ம உண்மைன்னு நம்புறதுக்கு ஆட்கள் கிடையாதுங்கிறது அவருக்கே தெரியும். அதுல 21 தீர்மானங்கள் இருந்தது. 20 அம்ச தீர்மானம் இல்லை, 21 அம்ச தீர்மானம் அது. ஆனா வெளியே வந்தது 20 அம்ச தீர்மானம். அதுல 21வது அம்சமாக பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக்கப்படுவது தொடர்பான விவகாரங்கள் இருந்ததாகவும் அதையும் நெதன்யாஹு வெட்டி வீசி விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது பின்னாடி வரக்கூடிய கத்தருடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே அரபு நாட்டு தலைவர்கள் ஒப்புக்கொண்ட அமெரிக்க
அமெரிக்கா அரபு நாட்டு தலைவர்களிடத்தில் ஒப்புக்கொண்ட முழுமையான அறிக்கையை மொத்தமாக தூக்கி கடாசி இருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அதையே அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அமெரிக்காவை பொறுத்தவரை அந்த அரபு தலைவர்கள் ஆக்களே கிடையாது. பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்றது தான் அவங்க கேட்பாங்கிறது தெளிவாக தெரியக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன அதிகார சபை இந்த மஹ்மூத் அப்பாஸுடைய குரூப் இருக்குல்ல, அவங்கெல்லாம் மாங்கான்னா இவங்க பெரிய தேங்கான்னு சொல்ற அளவுக்கு இவங்க மூளை இருக்குதா இல்லையா, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்றே யோசிக்க வேண்டி கிடக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்கிறான் இந்த 20 அம்ச தீர்மானத்தில். அதுக்கு இந்த பலஸ்டைன் அத்தாரிட்டி, குறிப்பாக பாலஸ்தீன அதிகார சபைக்கே அங்க ஒரு அதிகாரமும் கிடையாதுன்ட்டான். முழுவதுமாக நாங்கள் அமெரிக்கா தான் பார்ப்போம், அங்க ஏற்கனவே இருந்த பிரிட்டிஷினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயரை வச்சு தான் ஆட்சியை பண்ணுவோம்ட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம பதவியும் போகுது, நம்ம அதிகாரம் போகுதுங்கிறது கூட தெரியாம காசா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதி ட்ரம்பினுடைய முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்பெல்லாம் தெரிவித்து அதே மாதிரி அமைதிக்கான பாதையை கண்டுபிடிக்கிற அவருடைய திறன்கள்ல நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் பெரிய அளவில் அப்படிங்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அமைதிக்கான பாதையை கொண்டு வருகிறவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த மஹ்மூத் அப்பாஸினுடைய ஃபத்தாஹ் கட்சி இருக்குல்ல, இது மஹ்மூத் அப்பாஸினுடைய பாலஸ்தீன அத்தாரிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. அவங்க தான் ஜால்ரா அடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே மஹ்மூத் அப்பாஸினுடைய ஃபத்தாஹ் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்பாஸ் ஜக்கி இன்றைக்கு ஒரு கடுமையான மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இவர் தான் அப்பாஸ் ஜக்கி. இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தான் எல்லா அரபு நாடுகளையும் திரும்ப யோசிக்க வைக்கிற அறிக்கையாக இருக்குதுங்க. என்ன சொல்றாருன்னா, தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா தொடர்பாக பாலஸ்தீனம் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 20 அம்ச தீர்மானம் என்பது பாலஸ்தீன மக்களை சரணடைவதற்கான ஆவணமாக இருக்கிறது. மொத்தத்தில் நாங்கள் எல்லாரும் திரும்ப அடிமையாக்குற ஒரு ஆவணமாக இருக்கிறது என்கிறார் அப்பாஸ் ஜக்கி. அதை தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டத்தின் விதிகள் சுயநிர்ணய உரிமையை அடைவதற்கு பதிலாக அவமானத்தை தான் தருகிறது. காசா மக்களுக்கு நீங்க எந்த கௌரவத்தையும் தரல, நீங்க எங்களுடைய சொந்த நாட்டை எங்களுக்கு தரதுக்கு பதிலாக எங்களை இன்னும் அவமானப்படுத்துகிற வேலையை செஞ்சிருக்கிறீங்க. சர்வதேச கூட்டங்களில் நீங்க எதையாவது ஒன்று முன்மொழிஞ்சி இதுதான் ஒரு தீர்மானம் என்று எடுத்துவிட்டு பாலஸ்தீன மக்கள்கிட்ட எதையுமே கேட்காம எங்களை கொண்டு திணிக்கிறதுங்கிறது எப்படி சமானமாகும், அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஃபத்தாஹினுடைய மத்திய குழு உறுப்பினர் அப்பாஸ் ஜக்கி அவங்க மேலதிகமாக என்ன கேட்கிறாருன்னா, காசாவையும் அதனுடைய மக்களின் விருப்பத்தையும் பிரதிபலிக்காத வெளிநாட்டு கட்டுப்பாட்டுக்கு கீழாக வைத்திருக்கிற வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காசா எங்களுக்கு சொந்த உரிமையை தாங்கன்னு அவங்க கேட்கும்போது நீங்க முழுவதும் வெளிநாட்டாக்கள் காசாவை ஆள்றதுக்கான வேலை ஒன்றை பண்ணியிருக்கிறீங்க. நம்ம பகல் அந்த 20 அம்ச தீர்மானத்தில் எதை தெளிவூட்டி இருக்கிறோமோ அது அப்படி அப்பாஸ் ஜக்கி அவர்கள் மிக தெளிவாக அதை விட ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. கூடுதலாக அவர் என்ன சொல்றாருன்னா, அரபு இஸ்லாமிய நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பாலஸ்தீனத்தினுடைய யதார்த்தத்தை இஸ்ரேலுக்கு ஆதரவாக வடிவமைக்கும் ஒரு திட்டத்திற்கான ஒரு செயலாக மாறிவிடும். அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இந்த ட்ரம்புடைய திட்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு உருவாகணும் எல்லாரும் பேசுறோம்ல, அதை நாசமாக்கின வேலையை தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அரபு இஸ்லாமிய நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாலஸ்தீனம் என்கிற காரணத்தை கலைப்பதற்கு, பாலஸ்தீன நாடு என்கிற ஒன்றை இல்லாமல் ஆக்குறதுக்கான திட்டம் இது. ஏத்துக்கிட்டீங்கன்னா பாலஸ்தீன நாட்டை நீங்களே அழிக்கிறீங்க என்ற அர்த்தம் என்று மிக தெளிவாக அப்பாஸ் ஜக்கி அவங்க தன்னுடைய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்பு குழுக்கள் இருக்கிறாங்கல்ல, பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இருக்கக்கூடிய 14 எதிர்ப்பு குழுக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்படக்கூடிய ஐமன் அல் ஷின்ஷியே அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற இந்த 20 அம்ச திட்டம்ங்கிறது ஜியோனிச நாட்டினுடைய இஸ்ரேலுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. எங்க பக்கத்தை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை, நீங்க நினைச்சதை தான் நீங்க செய்ய பார்க்கறீங்க என்று சொல்லி அனைத்து எதிர்ப்பு குழுக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி கருத்து வெளியிட்டிருக்கிறார். இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தனியாக இந்த அறிக்கைகளையும் வெளியிடல. காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட 60,000க்கு மேற்பட்ட ராணுவம் இருப்பதாக நம்பப்படுகிற நேரம் அங்க கிட்டத்தட்ட 14 ராணுவ குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த எல்லா குழுக்களையும் ஒருங்கிணைச்ச கமிட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ட்ரம்ப் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம்ங்கிறது இஸ்ரேலுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அவர்கள் சொன்ன அனைத்து விவகாரங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் சொல்றதை நீங்க மொத்தமாக கேட்டுக்கிறீங்க. அதே போல பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தை இல்லாமலாக்குகிற நெத்தன்யாகுவினுடைய கனவை நீங்க நனவாக்கி இருக்கிறீங்க.
நெத்தனியாவுக்கு பலஸ்டைன் ஒரு நாடே உருவாக கூடாதுங்கிறது அவரோட திட்டம். அதை நீங்க அவரோட கனவு, அதை நீங்க நனவாக்கி இருக்கிறீங்க. இப்ப அதே மாதிரி இந்த திட்டம் மீண்டும் காலனித்துவத்திற்கு காசாவை கொண்டு போகிற முயற்சி. எங்களை காலனித்துவ காலத்தில் எப்படி அடிமையாக வச்சிருந்தாங்களோ எல்லா நாடுகளையும், அதே மாதிரி மீண்டும் காசாவை அடிமையாக வைக்க பார்க்குறீங்க. இந்த திட்டம்ங்கிறது இஸ்ரேல் சர்வதேச அளவில் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் அத்தனை பேரும் புறக்கணிக்கிறாங்க. இதுல இருந்து அவங்களை காப்பாற்றி எடுத்து அரபு நாடுகளையும் இஸ்ரேலையும் ஒரு கூட்டணியாக உண்டாக்குறதுக்கான ஒரு வேலையை தான் நீங்க பண்ணிருக்கிறீங்க. காசாக்கு எந்த நலவும் செய்யல. இதுல யாருக்கு நலவுன்னு கேட்டா, அரபு நாட்டுக்காரன் அத்தனை பேரும் இஸ்ரேலை ஏத்துக்கிறவான், காசா எவ்வளவு நாசமா போனாலும் பரவாயில்லை விட்டுட்டு போவான். அதுக்கான வேலையை தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டம் என்பது நிராகரிக்கப்பட்ட திட்டம். இதனுடைய முதன்மை இலக்காக எது இருக்குன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இல்லாமல் ஆக்குவதுதான். பாலஸ்தீனத்திற்காக யாருமே போராடக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த திட்டமே சொல்லிக்கிட்டு இருக்குது. இது நிராகரிக்கப்பட்ட திட்டம்ங்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேபி மொத்தமாக இந்த 20 அம்ச கோரிக்கைகளை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கிறது, மறுக்க வாய்ப்பு இருக்கிறது, நாங்கள் யுத்தத்துக்கு ரெடின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இதில் நிறைய திருத்தங்கள் அவங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த திட்டம் என்பது முழுமையாக காசாவையும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையையும் பிரிப்பதன் மூலமாக தங்களுடைய பிரிவினைவாத சிந்தனையை உச்சம் கொண்டு வருவதற்கு நெத்தனியாகு செய்த சூழ்ச்சியாக இருக்கிறது. மொத்தத்தில் நீங்க நெத்தனியாகு சொன்னதை தான் கேட்டிருக்கிறீங்களே தவிர காசாவை பத்தி எந்த நலவுமே இதுல இல்லை என்று சொல்லி இந்த 14 அமைப்புடைய கூட்டணியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி காசா இருக்கக்கூடியவங்க சொல்லுகிற செய்தி இது. அவங்க தான் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க. இன்னும் சொல்ல போனா வெளியில இருக்கிறவங்க எந்த கருத்தையும் சொல்லலாம். பாலஸ்தீன மக்களோட மக்களா யார் இருக்கிறா? ஒரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மட்டும் இல்ல, 14 அமைப்புகள் அங்க இருக்கு. 14 அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. 13 அமைப்பு ஒரு கருத்துலையும், ஒரு அமைப்பு வேறு, அப்படி கருத்து வேறுபாடே இல்லை. அத்தனை பேருமே இதுதான் எங்க முடிவுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா எங்க நாடு வேணும். இப்ப விட்டுட்டோம்னா நம்ம இந்த உலக வரலாற்றில் எப்ப எடுக்க முடியும்? திரும்ப ஒரு யுத்தம் பண்றதா? அதனாலதான் நாங்க விட மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள். இறுதியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ட்ரம்பும் இஸ்ரேலும் யுத்தத்தில் எங்களை வெல்ல முடியாமல் போய்விட்டது, எனவே அரசியல் தீர்வு என்கிற பெயர்ல 20 அம்ச தீர்மானம் என்கிற பெயர்ல எங்களுடைய மக்களை நடுத்தருவுல விட்டு எங்க நாட்டை அபகரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நாங்க ஒப்புக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல ட்ரம்பினுடைய இந்த திட்டம் பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பை உண்டாக்கும், காசா பாலஸ்தீன சுதந்திர பூமி என்பதை இல்லாமல் ஆக்குகிற திட்டம் என்று சொல்லி அவங்களும் கண்டிச்சிருக்கிறதோட சேர்த்து இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ட்ரம்பினுடைய திட்டம்ங்கிறது பெரிய ரொம்ப சூப்பரான திட்டம் எல்லாம் கிடையாது, இருக்கிறதுக்கு பரவாயில்லை இந்த திட்டம். ஆனா நெத்தனியாகுவை பொறுத்தவரையில வாஷிங்டன்ல கேமராக்கு முன்னாடி நின்று என்ன சொல்லுவார்னு கேட்டா, சூப்பர் சூப்பர் சொல்லுவாரு. ஆனா திரும்ப இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா ஆனால் என்று ஆரம்பிச்சிருவாரு. எனவே இதெல்லாம் சாத்தியப்படாதுங்க என்று சொல்லி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. இதெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு புறக்கணிக்க தேவையில்லை. திரும்ப நெத்தனியாகு இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டான்னா அந்த ஆளை இதை நாசமாக்கி விட்டுருவாரு. இதுல என்ன சமாதானம் வர வேண்டி கிடக்குது? அந்த ஆள் இதை செய்ய விட மாட்டார் என்று சொல்லி அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக கத்தருடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமாக இருக்கக்கூடிய முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி அவங்க அல் ஜசீராவுக்கு ஒரு அறிக்கை அனுப்பி இருக்கிறார். அந்த அறிக்கை அல் ஜசீராவும் வெளியிட்டு இருக்கிறது. அதுல அவங்க மிக தெளிவான சில செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, நேற்று நமக்கு தெரியும் கத்தர் அதிபருக்கு கால் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டார் பெஞ்சமின் நெத்தனியாகு. இந்த மன்னிப்பெல்லாம் கேட்டதே எதுக்குன்னு கேட்டா, இந்த மிளகாவை அரைக்கிறதுக்கு தான். இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க தெரியுது. கத்தர் அதிபர் கொஞ்சம் தெளிவாயிட்டார் மாதிரி தெரியுது. இல்ல அவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த சந்திச்சதுனால தெளிவு கிடைச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் நேற்றைய தினம் எகிப்தினுடைய உளவுத்துறை, அதே போன்று பாதுகாப்புத்துறை, அரசியல் மட்ட பிரமுகர்கள் எல்லோரையுமே சந்திச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு துருக்கியினுடைய பிரமுகர்கள், அரசியல் மட்ட தலைவர்கள், உளவுத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. அதே போன்று இன்றைய தினம் ஈவினிங் கத்தருடைய பிரதமர் நேரடியாக என்ன பண்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் ஹலீல் அல் ஹையா உள்ளிட்ட அத்தனை பேரையுமே சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சதுக்கு பிறகு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை குழு, அரசியல் குழுவிடத்தில் நேற்று ட்ரம்ப் வெளியிட்ட அந்த 20 அம்ச திட்டத்தை நான் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறேன். அவர்கள் இதை சிறப்பாக கலந்துரையாடுவதாக சொல்லி இருக்கிறார்கள். 14 பிரிவுகளும் ஒருமித்து ஒரு கருத்துக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க என்று நான் சொல்லி இருக்கிறேன். அதே போன்று அவங்களை சந்திக்கிற நேரத்தில் நமக்கு யுத்த நிறுத்தம் தான் ரொம்ப முக்கியமானது என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறேன். பாலஸ்தீன மக்களை அவர்களுடைய சொந்த நிலத்தில் தான் அவங்க வாழணும் என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன். அதே நேரத்தில் 2 நாடுகள், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குது, பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்க வேண்டும். 2 நாடுகள் என்கிற தீர்வை அடைவதில் அரபு இஸ்லாமிய நாடுகள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன என்கிற செய்தியையும் நான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்றாரு.
இதுல இருந்து ஒன்று தெரியுது என்னன்னு கேட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் இவங்களோட பேசும்போது சரியா தான் பேசியிருக்காப்ல இதுன்னு. அதுல எல்லாத்தையும் மாற்றினது வந்து பெஞ்சமின் நெத்தனியாகு. மாற்றியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மிக தெளிவாக இன்னைக்கு கத்தருடைய அதிபர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தீர்வு திட்டத்தில் நிறைய தெளிவுபடுத்தல் தேவைப்படுகிறது, நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப சிக்கலான பல விவகாரங்கள் இருக்கு. எனவே சிக்கலை தீக்கணும், ரொம்ப பேச வேண்டியிருக்கு, தெளிவுபடுத்தல் இருக்குது. இதெல்லாம் ஒரே நாள்ல 3 நாள்ல செஞ்சு தாண்டா செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. ரொம்ப இதை பற்றி பேச வேண்டி யோசிக்க வேண்டி இருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாகவே கத்தருடைய அதிபர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 20 அம்ச தீர்வு என்பது அரபு நாடுகளிடத்தில் பேசிய தீர்வுகள் கிடையாது. அதை டோட்டலா மாத்தி இருக்கிறார் பெஞ்சமின் நெத்தனியாகுங்கிறது தெரியுது. எனவே அது தொடர்பாக அரபு நாடுகளும் மேலதிகமாக பேச வேண்டும் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளில், குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் எக்கர் என்கிற பகுதிகளில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கு. அதில் என்ன நடந்திருக்கு, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகாத அதே நேரத்தில் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்க் மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு தகவல்களை இஸ்ரேலிய ராணுவ தளத்தை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. காசா நகருக்கு தெற்கில் இருக்கக்கூடிய தாலல் ஹவா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் அவர்களுடைய வாகனங்கள் மீதும் அவர்கள் கூடியிருந்த இடங்கள் மீதும் நாங்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம். அந்த வீடியோக்களை நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலே அவர்களுக்கு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிற, குறிப்பாக அவர்களுடைய ஆட்களை ஏற்றிக்கொண்டு செல்கிற கேரியர்கள் 2 மேல நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம். ராணுவத்தை ஏற்றிக்கிட்டு போற கேரியர்கள் மேலேயே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதிலே நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மெர்காவா டேங்க் மேலதிகமாக அளிக்கப்பட்டிருக்க மொத்தம் 3 மெர்காவா டேங்குகள், 2 ஆட்களை ஏற்றி செல்லும் கேரியர்கள் என்று மொத்தமாக ஒரு 20-25 பேரை கொன்று குவிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அவர்களுடைய தளங்களில் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரம் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ள தாக்குதல்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கான வெற்றியை நோக்கிய பயணத்தில் அவர்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தற்போது அரபு நாடுகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தில் வெற்றி காண வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச தீர்வு என்பது காசாவுக்கான தீர்வு கிடையாது, பாலஸ்தீனத்திற்கான தீர்வு கிடையாது. அது பாலஸ்தீன சுதந்திர பூமி என்பதை நாசமாக்குகிற ஒரு தீர்வு திட்டமாக இருக்கிறது. அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்காக என்ன பதிலை கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்தும் குனுத்து நாசிலாவை ஓத மறந்துவிடாது.